நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தி கோட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தாவேகா போய் உரிமை கோருது. ஆனால் ஆளுநர் 118 எங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல தான் தாவேகா இருக்கக்கூடிய நிலைமையை சரியாக கையாளுதா அப்படின்ற கேள்வி எழுது. அதன் அடிப்படையிலேயே தலைப்பு. விருந்தினர்களை அறிமுகம் செய்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன், பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ், அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன், அரசியல் விமர்சகர் பிரான்சிஸ் பாஸ்டன். விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். முதல்ல நான் ஜெகதீஸ்வரன் அவர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சார், என்னன்னா தனிப்பெரும் கட்சி நாங்கள் தான், எங்ககிட்ட இத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு தாவேகா போய் வேற யாருமே உரிமை கோரலை, இவங்க போய் கேட்குறாங்க. அப்போ ஆளுநர் வந்து தனிப்பெரும் கட்சி தாவேகா அவங்களை அழைத்து பதவி பிரமாணம் செஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட், இதுதானே நடைமுறை. இதில் என்ன சிக்கல், ஏன் இந்த காலதாமதம் அப்படின்ற கேள்வி நடக்கிறது எல்லாம் சரியாக தான் நடக்குதா, என்ன நடந்துட்டு இருக்கு? கரெக்டுங்க. இந்த பதில வந்து நான் கொஞ்சம் 2-3 பார்ட்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, முதல்ல எது நியாயம், அடுத்தாக நடக்கின்ற அரசியல் என்ன, மூன்றாவதாக தாவேகா செய்த தவறு என்ன, இந்த மூன்றா பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நடப்பது எது நியாயம் கேட்டா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க வந்து எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் யாருக்கு அதிகமான மெஜாரிட்டி கிடைச்சிடும், தொங்கு சட்டமன்றம் என்று ஆன பிறகு யாருக்கு அதிகமான சீட்ஸ் வின் பண்ணிருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு ஆளுநர் வந்து பதவியேற்க சொல்வதுதான் வந்து நியாயம். அந்த நியாயத்தை தான் இந்த ஆளுநரும் செய்திருக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சொல்ல போனா சில நேரங்கள்ல பாஜக பிரீவியஸா கோவால எல்லாம் பார்த்தோம். கோவால வந்து காங்கிரஸ் 17 இடங்கள், பாஜக 13 இடங்கள்லாம் பிடிச்சிருந்தாங்க. பட் காங்கிரஸ் கொஞ்சம் காலதாமதப்படுத்திட்டே இருந்தாங்க. வித்தியாசமா ஆளுநர் அவர்கள் வந்து பாஜக 13 இடங்கள் என்ற பாஜகவை அழைத்து அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்து அப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க வந்து காங்கிரஸ் நிர்வாகிகளை தூக்கிய கதைகள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி கர்நாடகால நீங்க வந்து காங்கிரஸும் ஐக்கிய ஜனதா தளமும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் போது இல்ல அது முடியாது, நான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கிற எடியூரப்பா தான் கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவர் வந்து வித்தியாசமாக நடந்து கொண்டார். அதுக்கு கோர்ட்டுக்கு போச்சு. இந்த கதைகளும் பார்த்தோம். சோ இந்த மாதிரி 2 விஷயங்களையுமே பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள், பாஜக ஆளுநர்கள் செய்திருக்கிறார்கள். பாஜக ஆளுநர் சொல்லும் போது நான் வந்து ஆளுநர்களுடைய இதை சொல்றேன். இந்த முறையும் நீங்கள் ஆக்சுவலா விஜய் கூப்பிட்டு அவர்களுக்கு தான் வந்து நீங்க அதிகமான சீட் வச்சிருக்கீங்க. சோ ஆப்வியஸ்லி நீங்க தான் வந்து ஆட்சி அமைக்கணுங்கிறதா ஆளுநர் சரியாக முடிவெடுத்திருக்க வேண்டும். இதுதான் நியாயம். இது நியாயத்துடைய பகுதி. அடுத்ததாக தாவேகா செய்த தவறு அப்படின்னு 2 விஷயம். ஒண்ணு, இதை நம்ம தாவேகா சைட்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியல. பட் ஆளுநர் பேட்டி, அவர் வந்து பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுக்கிறார், மிக குறிப்பாக ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். அதில் ஒரு பேட்டியில் அவர் சொல்றாரு, அவங்க வந்து கேட்கிறாங்க கேள்வி, நீங்க வந்து விஜய் எப்ப அழைப்பீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் நம்பர்ஸை கொடுக்காம 35% வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம், அந்த அடிப்படையில் எங்களை நீங்கள் வந்து அழைக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. நான் சொன்ன தம்பி அப்பெல்லாம் முடியாது, நீங்க வந்து நம்பர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸை கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு விஜய் சந்தித்தார். விஜய் சந்திக்கிறதுக்கும் இதற்கும் நடுவில் என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் வந்து திமுக வந்து பிரிந்து போய் அவங்க ஒரு 5 பேர் நாங்க ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. விஜய்கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 108, அதோட சேர்த்து 5ன்னு சொல்லும் பொழுது அதோட சேர்த்து 5 சொல்லும் 113. என்ன கேட்டீங்கன்னா 113 பேர், அதாவது 108 + 5 113 எடுத்துட்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ ஆளுநர் வட்டாரங்கள், ஆளுநர் நேரடியாக பேசுறட்டும், ஆளுநருடைய ஆபீஸ் பவன்ல இருந்து வர வட்டாரங்கள் என்ன சொல்லுது, தகவல் என்ன சொல்லுதுன்னா, ஒண்ணு, நீங்க 108 நான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ன நீங்க வந்து கூப்பிடுங்க அப்படிங்கிற சொல்லிருக்கணும். இல்ல மேஜிக் நம்பரான 118 அப்படிங்கறத எடுத்துட்டு போய் எனக்கு வந்து இத்தனை பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, 108ஓட சேர்த்து எனக்கு வந்து ஒரு 10 பேரோட ஆதரவு வந்துருச்சு, இந்த கட்சியில சேர்ந்தவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, அந்த கடிதத்தை எடுத்து போய் கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம நடுவுல போய் கொடுத்ததுனால இப்ப ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு நீங்க வந்து 108 சொல்லிருக்கணும், இல்ல 116 சொல்லிருக்கணும் அப்படிங்கிற குழப்பம் ஏற்பட்டதால் ஆளுநர் வந்து உடனடியாக நீங்க பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிறது இதுதான் தாவேகா செய்த சின்ன தவறு. முதல்ல வந்து கடிதம் எழுதும் போது நம்ம பார்த்திருக்கோம், ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்த்திருக்கோம், யாருக்கு கடிதம் எழுதணும் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது, எப்படி அணுகுவதுங்கிற குழப்பங்கள் இருக்கிறத பார்க்கின்றோம். மூணாவதாக இது நடக்கின்ற அரசியல் என்ன, அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆன்சர். ஜனநாயகன் படம் இதுவரைக்கும் வெளிவராத காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான் என்னை பொறுத்த வரைக்கும், பாஜக அந்த படத்தை விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லை? தாவேகா தலைவர் விஜய் காங்கிரஸ் நெருக்கம் காண்பித்தார், அந்த கூட்டணி வந்து விடாதா என்று இருபக்கமும் சில பேர் முயற்சி செஞ்சாங்க. நீங்க இன்னைக்கு பார்த்தோம், பிரவீன் சக்கரத்துல எவ்வளவு கட்டி பிடிச்ச ஒரு சந்தோஷமா தான் பார்த்தோம். மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், அவங்களுக்கு எல்லாம் வந்து எப்படியாவது நம்ம போயிடணும்னு ஆசை இருந்தது. ராகுல் காந்தி அவர்களுக்கும் இந்த ஆசை இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் இந்த முறை திமுக தலைவர் சேர்ந்து பிரச்சாரமே பண்ணல. புதுச்சேரியில கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் மாதிரி பண்ணி அதை காலி பண்றாங்க அப்படின்னு தெரிந்த பிறகும் யாரு வந்து திமுக வேட்பாளர் எதிர்த்து நிற்கிறாரோ அவர்களை பார்த்து ராகுல் காந்தி கை குலுக்கினார். நீங்க வந்து அவங்கள மேடையில திமுக வேட்பாளர்களை மேடை ஏற்றவே இல்லை. சோ ரொம்ப ஒரு இதாதான் போச்சு. ராகுல் காந்திக்கு இதில் பெரிய விருப்பம் இல்லை, இதை உடச்சிட்டு போடுதான் நினைக்கிறாரு அப்படிங்கிறதா ஒரு காரணமாக இருந்தது. சோ அந்த நேரத்தில் எப்படியாவது கூட்டணி வந்து விடாம நிறைய ஹேஷியங்கள்லாம் போயிட்டே இருந்தது. பட் அட்லாஸ்ட் வந்து அது ப. சிதம்பரமோ இல்ல சோனியா காந்தி அவர்களோ செல்வபுரதி அவர்களோ ஏதோ பேசி இல்லை இந்த முறை நம்ம திமுக போறதா நமக்கு பெட்டர், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் இடத்துக்கு போனாங்க. சோ ராகுல் காந்திக்கு அந்த தாட் இருந்துச்சு. சோ அன்னைக்கு ராகுல் காந்தி அல்லது காங்கிரசிலும் தாவேகா காட்டிய ஒரு நெருக்கத்தின் காரணமாகத்தான்
இவங்க என்ன பண்ணாங்க, ஜனநாயகன் படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். ஏதோ வித்தியாசமான காட்சியெல்லாம் நடந்தது. நீங்க வந்து காலையில போய் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆஷா சொல்றாங்க நீதியரசர். அதற்கு பிறகு உடனே மென்ஷன் பண்றாங்க. அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அங்க போய் கேபினட் போடுறாங்க. அதற்கு பிறகு இந்த ரிவ்யூ கமிட்டி பாருங்கன்னு சொன்னா 5 பேர்ல ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. யாருக்கு ஒரு புகார் கொடுத்தா அது நாங்க மும்பைக்கு புகார் அமைச்சிருக்கோம், யாருன்னு சொல்ல மாட்டோம் சொல்றாங்க. இப்போ வரைக்கும் அந்த ரிவ்யூ கமிட்டி பாத்துட்டாங்களா பாக்கலங்கிறதுல பெரிய குழப்பம் இருக்கு. ஒரே ஒரு சோர்ஸ்ல மட்டும் அவங்க பாத்துட்டாங்க, பட் ஆனா படம் எப்ப ரிலீஸ் ஆகும் தெரியல, நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷனை கேட்டிருக்கோம், நம்ம கதைகள்லாம் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு காரணம் தான், பாஜகவிற்கு விஜய் காங்கிரசுடன் செல்வது பிடிக்கவில்லை. அது வந்து ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலேயே இன்னைக்கு முதலாக ஒரு பார்ட்டியை கூப்பிடும் முடிவெடுத்த பிறகு இவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கூப்பிட்டு 5 சீட் வந்து அவங்க 5 பேருடைய ஆதரவு வாங்கிட்டாங்க. இதை பாஜக விரும்புமா என்று கேட்டால் நிச்சயமாக விரும்பாது. இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, கேரளால காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. சோ அதே மாதிரி தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. இப்ப சவுத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆந்திரால இல்ல, அதை தாண்டி தமிழ்நாட்டுல நேரடியாக இல்ல. இப்ப விஜயுடைய தாக்கம் என்பது ஒரு பக்கம் நீங்க காங்கிரஸை வளர்த்து விடுற, ஏன்னா நீங்க வந்து அவங்க ஆப்வியஸ்லி ஒரு மினிஸ்ட்ரி கேட்டிருப்பாங்க, அது கிள்ளி ஒரு ராஜேஷ் யாராவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப நாள மினிஸ்ட்ரி இல்லாம, அதாவது பல்லாண்டுகளாக மினிஸ்ட்ரி இல்லாத மினிஸ்ட்ரி ஒன்று கொடுக்குறாரு. நீங்க அவங்க போட்ட லெட்டர்ல கூடுதலாக இது வந்து ராஜ்யசபை, லோக்சபா, உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் நாங்க தொடங்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒரு மாதிரியா விஜய் வந்து காங்கிரஸை வளர்த்து விடுறாரு. நாளைக்கு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கேட்பாங்க, எங்களுக்கு 20 சீட்டு கொடுத்துருங்க, நீங்க ஒரு 20 எடுங்க, நீங்க ஒரு 20 சீட்டு கொடுங்க, இல்ல இந்த 20ல கொஞ்சம் வேற யாராவது சின்ன கட்சி வந்தாங்கன்னா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு போனாங்கன்னா, இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு மாதிரி கண்டெயின் பண்ணிருந்த காங்கிரஸை இவர் விஜய் வளர்த்து விடுங்க அப்படிங்கிறத பாஜக விரும்ப மாட்டாங்க. விஜயோட தாக்கம் என்பது அடுத்த கேரளாவில் இருக்கும், தெலுங்கானாவில் இருக்கும், பெரிய அளவில் இல்லாட்டியும் ஒரு தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அது எல்லாமே காங்கிரஸிற்கு பலம் கொடுக்கும். அது எல்லாமே சேர்ந்து நாளைக்கு 2029 நடக்கப்படுற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக நினைக்கிறத விட அதிகமான தொகுதிகளை காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறது பாஜகவிற்கோ மோடி அவர்களுக்கோ அமித்ஷா அவர்களுக்கோ பிடிக்காத ஒன்று. அந்த ஒரு காரணம் என்பதுதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு விஜய் பதவியேற்றிருக்கணும் அது ஏற்காமல் இருப்பதற்கான காரணமா நான் பார்க்கின்றேன். இங்க வந்து ஒரு பக்கம் தாவேக்கோட சின்ன தவறுகள் இருக்கிறது, அதை தாண்டி இந்த அரசியல் என்பதுதான் மிக முக்கியமான காரணம் பார்க்கிறேன். இந்த அரசியல் இருக்கின்ற காரணத்தினால் அவரை அவ்வளவு எளிதாக பதவியேற்க விடுவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இந்த பக்கம் நிறைய பேர் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய, அதாவது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இல்ல விசிக இதான நியாயம், இதான தர்மம் சொல்லி பேசுறாங்க. அதுல சில நெருடங்கள் இருக்கு. நீங்க இன்னைக்கு விஜய் வந்து காங்கிரஸ் கூட நெருக்கம் காண்பிக்கிறார், நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் கூட நேரடியா கூட்டணிக்கே போஸ்ட் பால்கே போயிட்டார். இப்பதான் வந்து காங்கிரஸ் அங்க கேரளால கம்யூனிஸ்ட் அடிச்சு வெளியே வந்திருக்காங்க. அப்போ இவ்வளவு நாளே இருக்கிற ஒரு விமர்சனம், கம்யூனிஸ்ட் படத்துக்கு விமர்சனம், நீங்க இந்தியா கூட்டணி சொல்லிட்டு தமிழ்நாட்டை ஒன்னா சேர்ந்துக்குவீங்க, கேரளால அடிச்சுக்குவீங்களா அப்படிங்கிறது மறுபடியும் நம்ம இது செய்யணுமான்னு கம்யூனிஸ்டுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். திமுக கூட்டணி ஒரு நாள் இருந்தோம், நம்ம வந்து ஒரு இன்டாக்டான கூட்டணியா இருந்தோம், சரி ஓகே காங்கிரஸ் கூட நம்ம பயணிச்சோம். இப்பதான் கேரளால நம்மள வந்து காங்கிரஸ் பீட் பண்ணிருக்கு. அந்த காங்கிரஸ் கூட மறுபடியும் தமிழ்நாட்டை நம்ம ஒன்னா போய் சேரணுமா, ஒன்னா போய் இல்ல ஜெகதீஸ்வரன் சார், இப்ப என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸோட போய் சேர்றது, அதை தாண்டி இவங்க கூட்டணியினுடைய நோக்கமா தமிழகத்தில் இருந்ததே பாஜக வந்துரும், பாஜக வரக்கூடாது, மாநிலத்திற்கு விரோதமான நடவடிக்கைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தானே இவங்க சொன்னாங்க. அப்போ இவங்க ஆதரவு தரலனாலும் நடக்க போறது அதுவா தானே இருக்கு. அப்ப அந்த பக்கமும் நின்று இப்போ அவங்க அந்த சைட்ல இருந்து யோசிக்கிறது தானே சரியா இருக்கும். இல்ல சரியாக இருந்தாங்க. அதாவது இன்னைக்கும் வந்து தோழர் வீரபாண்டி அவர்களோ இல்ல தோழர் சண்முகம் அவர்களோ நியாயத்தை தான் பேசுறாங்க. நான் சொன்ன முதல்ல சொல்றேன், நியாயத்தை தான் பேசுறாங்க. பாஜக செய்வது சரியல்ல, முறையல்லன்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அதற்கு அர்த்தம் என்பது நேரடியாக நாங்கள் போய் போஸ்ட்போல் அலைன்ஸ்ல போய் நம்பர்ஸை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கறது ஆயிடுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இந்த கருத்து, ஏன்னா நீங்க அவங்க ஒரு குழு வச்சுதான் முடிவு பண்றாங்க. அந்த குழுல இந்த மாதிரி கருத்துக்களை வரதான் நம்ம கேள்விப்படுறோம். இந்த குழு வந்து பேசுகிறது. இன்னொன்று விசிகாவுக்கும் இதே சிக்கல். விசிகா என்ன சிக்கல், நம்ம வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ் என்ன பேசுறோம், விஜய் யாருடைய வாக்களை பிரிக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது சிறுபான்மை வாக்கள், தலித் வாக்கள் சொல்லி பேசுறோம். தலித் வாக்கள் போயிருக்கு. வட மாவட்டங்கள் திமுக கூட்டணி தோற்பதற்கு ஒரு காலத்துல எவ்வளவு தூரம் விசிகோட வாக்கள் சப்போர்ட் பண்ணுச்சோ அந்த வாக்கள் இல்லைங்கிறத நம்ம நிதர்சனமா இன்னைக்கு பாக்குறோம், பெர்சன்டேஜாவே பாக்குறோம். அப்ப தலித் வாக்கள் போயிருக்கலாம். தலித் வாக்கள் எடுத்தவர் யார்? விஜய். அப்போ என்னுடைய வாக்களை எடுத்த விஜய்கிட்ட நான் போய் நிற்பேனா? இது வந்து நான் சொல்றது பொலிட்டிக்கலி, நீங்க வந்து பொலிட்டிக்கலி அவங்களுடைய பார்வை என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வந்து தாவேக்க வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடணும், ஆளுநர் செய்வது தவறு, அந்த கருத்தை திருமாவளவர்கள் நிச்சயமாக சொல்வார். ஆனா பொலிட்டிக்கலி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. நாங்க எங்களுக்கு ஒரு நீட்சி இருக்கு, நாங்க அடுத்தடுத்தாக நாங்க வளரணும், நாங்க போன வாக்களை எப்படி திரும்ப வாங்கணும்னு நினைக்கும் பொழுது நானே போய் கிட்டத்தட்ட சரண்டர் ஆவேனாங்கிற ஒரு பார்வை அவர்களுக்கு இருக்கும். அதனாலதான் நீங்க வந்து 2-2-2 இது விசிக வந்து வாக்குகள் அங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்றத தாண்டி மாநில நலன், பாஜக இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. இதை தாண்டி அந்த விசிக தாவேக்காவுடன் சேர்றது மூலமாக விசிக இன்னும் பலவீனம் தான் படும் நீங்க சொல்றீங்களா? ஆமாங்க, பலவீனம் தானே படும். இப்ப நீங்க அத சொல்றீங்க, இப்போ நீங்க எது வந்து தாவேக்கா இந்த ஒரு வளர்ச்சி அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அது விசிகாவுக்கும் வரக்கூடிய காலங்கள்ல பலன் அளிக்காதா? இல்லங்க, அத நீங்க இல்ல ஒட்டுமொத்தமா போயிருக்குல்ல. இப்போ நீங்க விஜய் வந்து
விசிகோட கோர் ஓட் பேங்கை கை வச்சு அந்த ஓட் பேங்கை எடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப அதையே நான் வந்து ஓகே, நான் என்னோட வாக்குகள் போயிடுச்சு, நான் அந்த தாவே கிட்ட போய் நான் சரண்டரா வேணும்னு ஒரு கேள்வி திருமண மனசுல இருக்கும்ல. எனக்கு அவர் என்ன நினைப்பாரு, நம்ம இதுல விட்ட வாக்குகளை மறுபடியும் நீங்க நாடாளுமன்ற தேர்தலையோ இல்ல அடுத்து நடக்கப்படுற 2031 தேர்தலையோ பிடிக்க வேண்டும் என்று நினைப்பாரா, இல்ல பரவாயில்ல விஜய் வாக்குகள் போயிடுச்சு. ஏன்னா இப்பயே என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுடைய பொசிஷன் என்னங்கிறது பெரிய கேள்விக்குறியா மாறிட்டு இருக்கு, நீங்க வந்து தேர்தல் போது நிறைய குழப்பங்களாம் இருந்துச்சு அப்படி சொல்லும் பொழுது அப்ப தனித்தன்மையாக வளர வேண்டும் என்று திருமணம் யோசிப்பாரா, இல்ல நம்ம விஜய்கிட்ட போய் நம்ம நிற்கலாங்கிறது யோசிப்பாரா அப்படிங்கிற இந்த கேள்விகள் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் உறுதியான முடிவெல்லாம் கிடையாது. இந்த இந்த விஷயங்கள்லாம் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதனாலதான் உடனடியாக போய் இவங்க எல்லாம் சரி நம்ம காங்கிரஸ் போயிட்டு நம்மளும் போய் ஒன்னாக சேர்ந்தா அந்த 118 மேஜிக் நம்பர் விஜய் கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் போகாததுக்கு காரணமாக இதெல்லாம் இருக்கின்றது நான் சொல்றேன். ஓகே ஓகே, நான் திரும்ப வரேன். அக்னீஸ்வரன் சார் அவர் சொல்கிறபடி, அதாவது தாவேக்கா அதில் ஒரு தவறு செஞ்சுருக்கு, ஆனாலும் பாஜக வந்து இன்னும் பிற மாநிலங்களில் செஞ்சப்போ குறைவான இருக்கவங்களை கூட அங்கே வந்து நடைமுறை வேறையாக இருக்குது, தமிழகத்தில்ன்றப்ப நடைமுறை வேறையாக இருக்குது. அப்போ அரசியல் நகர்வு அதில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கா? இல்லை, அரசியல் நகர்வு அப்படிங்கிறத காட்டிலும் யார் முதலமைச்சர் ஆகணும், தாவேக்காவினுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும். அந்த முதலமைச்சர் போய் யாராவது திருமாவளவன் அவர்களையோ அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய 2 தலைவர்களையோ பார்த்திருக்கிறாரா? இல்லை, அவங்க கட்சியிலேருந்து போயிருக்காங்க, காங்கிரஸ்லையுமே போய் அவர் பார்க்கல, பேசினாங்க, அதுக்கப்புறம் முடிவாச்சு, அதுக்கப்புறமா மரியாதையாக ஃபார்மலாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்கல்ல. போயிருக்காங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் நாட்டில் முதலமைச்சராக போறாரு. ஸோ அவர் தான் நேராக போய் கேட்கணுன்றீங்களா? இல்லை, யாருக்கு தேவைன்னு கேட்குறேன். இல்லை, நேராக போய் கேட்டிருந்தா ஒருவேளை ஆதரவு இந்நேரம் கிடைச்சிருக்குமா? அதை செய்யட்டும், அப்புறம் கிடைச்சா இருக்குமா இல்லையான்ற அப்புறம் அவங்க நினைக்கல ஆதரவு தந்த உடனே நம்ம ஃபார்மலா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலான்னு. அதை தாண்டி இங்க மொத்தம் 108 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்கல்ல, இதுல 108 பேர்ல ஒன்று மறுபடிக்கும் தேர்தல் வரும், அப்போ 107. சபாநாயகருக்கு ஒரு ஓட்டு இல்லை, அவருக்கு இல்லை, அதனால 106. சரி, இதெல்லாம் கரெக்ட். மீதி 12 பேர் வேணும். காங்கிரஸ்ல 5 பேர் வந்துட்டாங்க, அது திமுக வாக்குகளும் அதுல இருக்கு. ஆனா காங்கிரஸ் 5 பேர் வந்துட்டாங்க, காங்கிரஸ் வந்து அந்த ராஜ்யசபாவை திருப்பி திமுக கொடுத்துருமா? அதெல்லாம் இந்த கணக்குல வருமா என்ன? வரணும்ல, வந்தா சரியா போகுமா? அதுதான் காங்கிரஸுடைய நோக்கம். அப்ப நீங்க முன்னாடியே வச்சிருந்தீங்கன்னா திமுக 28 இடத்துக்கு பதிலா உங்களுக்கு 8 இடத்தை கொடுத்துட்டு மீதி 20 இடத்துல. அப்ப அவங்களுடைய தலைமை அந்த முடிவு எடுக்கல, இப்பதானே இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? இப்ப இவரை காப்பாத்துவதற்காக, அப்ப உங்களை காப்பாத்திய 28 சீட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்த காப்பாத்தின திமுகவை விட்டுட்டீங்கல்ல. அவங்க என்ன ஸ்டாண்டுக்கு வராங்கன்னா, திமுகவை காப்பாத்துறதா தாவேக்காவா இல்ல அதன் சார்ந்து தமிழக நலனை காப்பாத்துறதான? அப்போ இங்க தாவேக்கா ஆட்சி ஏற்பதன் மூலமாக மதச்சார்பற்ற இது வந்து மாநிலத்துல இருக்கும், அதுக்காக நாங்க இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறோம் தானே சொல்றாங்க. இந்த தமிழக நலனை காப்பாத்தணும்ல, தமிழ்நாட்டு நலனை காப்பாத்துறதுக்காகத்தான மக்கள் ஏராளமாக தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செஞ்சிட்டார். அடுத்து வரக்கூடிய முதலமைச்சர் இன்னும் பதவி ஏற்கல. கடந்த 4 நாளா தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லாத ஒரு நாடா இருக்கா இல்லையா? அப்போ இது யார் தேவை, யார் அவசரப்படுத்த, யார் இதை தாமதப்படுத்துறா, அது தேவையில்லை. யார் அதை துரிதப்படுத்திருக்கணும். நீங்க முதல்ல என்ன பண்றீங்க, சதவீதத்தை கொண்டு போய் காட்டுறீங்க. ஆளுநர் என்ன சொல்றாரு, எப்பா எத்தனை பேர்ப்பா பண்ணீங்க? 2வது முறை போகும்போது என்ன பண்றீங்க, 113 பேரை காட்டுறீங்க. அடுத்த முறை என்ன பண்றீங்க, இல்லைங்க அப்படின்னா நீங்க 118 பேரை லிஸ்ட் போட்டு காட்டிருக்கலாமே. உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 108 பேர் மட்டும்தான். அந்த 108 பேரை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு இல்ல இப்ப நாங்க ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இல்ல அப்ப அந்த காங்கிரஸ் அங்க வந்தனாலதான் இந்த பிரச்சனை வந்துருச்சான்ற கேள்வி வருது இல்ல. கேள்விகள் 1000 வரலாம். தாவேக்கா வெற்றி பெற்றது எத்தனை, அதுதானே தாவேக்காவுக்கு உள்ள. அது 108 இன்னைக்கு தாவேக்காவுக்கு இல்லன்னு ஆயிடுமா? நான் அதுக்குள்ள போகவே இல்லையே, நான் இல்லன்னே சொல்லலையே. உங்களுக்கு 108 இருக்கு, அப்ப ஏன் கூப்பிடல அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க நல்ல கேள்வியை கேட்டீங்க. 108 இல்லன்னு ஆயிருமா அப்படின்னு. நான் தமிழ்நாட்டில் இந்த உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நியூஸ் தமிழ் நேயர்களுக்காக சொல்றேன். ஒட்டுமொத்த தேர்தல் நடந்ததனுடைய எல்லா மாவட்டத்திலையும் எல்லா 234 சட்டமன்றத்தினுடைய ஆண் வாக்காளர் எவ்வளவு, பெண் வாக்காளர் எவ்வளவு, மற்ற வாக்காளர் எவ்வளவு, மொத்த வாக்காளர் எவ்வளவு, தேர்தல் ஆணையம் தேர்தலில் நடத்தின வாக்குகள் எவ்வளவுன்றத
எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். 1 185வது தொகுதி திருப்பத்தூர். அந்த திருப்பத்தூர்ல ஆண் வாக்காளர்கள், இது தேர்தல் ஆணையம் கொடுத்தது மேடம், 95,904. பெண் வாக்காளர்கள் 1,17,833. மற்ற வாக்காளர்கள் 2. அப்ப மொத்தம் 2,13,739. ஆனால் தேர்தல் ஆணையம் நடத்திய தேர்தல் ஆணைய இவிஎம் மிஷின் சொல்லுது மொத்த வாக்குகள் பதிவானது 2,13,741. அப்போ தேர்தல் நடத்தினது 2,13,739 பேருக்கு. மெஷின்ல பதிவாயிருக்கிறது 2 ஓட்டு எக்ஸ்ட்ரா பதிவாயிருக்குது. ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் 1 ஓட்டில் தோற்று போனார். அப்ப அந்த ஓட்டு தாவேக்காவுக்கு தான் போச்சுன்னு சொல்றீங்களா? அங்க யார் வெற்றி பெற்றது? 2 ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கு. சென்ற வாக்குகள் அப்போ அது குறைவா இவங்களுக்கு பதிவாகி இன்னும் அந்த வெற்றி வித்தியாசம் அதிகமா இருந்ததுன்னா? அதனால தான் சொல்றேன், எல்லா தொகுதியிலையும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப நாளைக்கு தேர்தல் ஆணையம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிரும். தாவேக்காவுக்கு அப்ப இன்னும் அதிகமான தொகுதிகள்ல வாய்ப்பு இருக்குமா? இந்த 108 என்பது சொன்னேன்ல, 107 தான். இந்த 107 106 தான். அப்ப 106ல திருப்பத்தூர் 1 குறைக்கணும்ல. இல்ல, நான் இது ஜெகதீஸ்வரன் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெகதீஸ்வரன் சார், இப்போ என்னன்னா இவிஎம்லே இது போன்ற இது இருக்கு, அதனால பல்வேறு தொகுதிகள் எடுத்து வச்சு அக்னீஸ்வரன் சார் சொன்ன கணக்கு நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இந்த சந்தேகங்கள் என்னன்னா சில நேரங்கள்ல இந்த முடிவுகளை இனிமே நம்மளால ஏற்க முடியாத ஒரு நிலை பார்க்கின்றோம். நிறைய பேர் மிக குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தோற்று போனதை அவங்களால வித்தியாசமா பார்க்கிறாங்க. நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. முந்தைய விட இந்த முறை நிறைய கேள்விகள் இவிஎம் குறித்த நிறைய சந்தேகங்களும் எழுப்புறாங்க. அது இல்லாம நீங்க ராகுல் காந்தி அவர்களே ட்வீட் போடும்போது என்ன சொல்றாரு, பெங்கால்லையும் அஸ்ஸாம்லையும் அவர் ஞானேஷ்குமார் அவர்கள் குறித்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இது திருடப்பட்ட வாக்குகள்னு சொல்றாரு. கேரளத்துல நாங்கள் பெற்ற வெற்றியை கொண்டாடுறாரு. தமிழ்நாடு குறித்து அவர் எதுவுமே பேச முடியும். தமிழ்நாட்டுக்கு நேராக விஜய்க்கு நான் கங்க்ராச்சுலேட் மெசேஜ் அமிச்சேன், இல்ல அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி கடந்து போறாரு. சோ அதனால அவங்கள்ட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காங்கிறது, ஏன்னா அரசியல் கட்சியோட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காங்கிறது கேள்வியாக இருக்கின்றது. திமுகவும் உடனடியாக முதலமைச்சர் நான் எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் சொல்லிட்டு அவரும் விலகிட்டார். அவரும் மம்தா பானர்ஜி ரொம்ப அடப்பிடிச்சாங்க, இல்லங்க நான் விலக மாட்டேன், நான் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன், இது ஏதோ குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால முந்தைய காட்டிலும் இப்பொழுது அதிகமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சந்தேகங்கள் இல்லைங்கிறது நான் ஒவ்வொரு முறை நான் சொல்லுங்க, எலெக்ஷன் கமிஷன் தான் அந்த சந்தேகம் இல்லை என்பதை அவங்க தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அந்த கேள்வி அவர்களை நோக்கி தொடர்ச்சியா கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஞானேஷ்குமார் அந்த இடத்துல அந்த வாக்குகள் தாவேக்காதான் அப்படின்னு குற்றம் சாட்டுறதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல, அது சொல்ல முடியாதுன்னு சொல்லி அது எப்படி நம்ம தெரியும்? நமக்கு கண்டிப்பா தெரியாது. என்னுடைய கருத்து இல்ல, நீங்க இவிஎம் சரியாக தான் இருக்கும் நான் நம்புறேன். பட் அது சரியா இல்லையாங்கிறத எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் நீங்க அடிக்கடி எப்பெல்லாம் மக்களுக்கு சந்தேகம் வருது, மக்கள் கூட அரசியல் கட்சியில் எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது, நிவர்த்தி செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையத்தோட கடமை நினைக்கிறேன். இன்னொரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, நீங்க அதனால சொல்ற தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பா இருந்தா பிரச்சனை இல்ல. நீங்க இது கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கலி இதா எல்லா ஆணையங்களும் மாறிட்டு இருக்கு. இப்ப ஞானேஷ்குமாரோட பதவியேற்பு, அவர் எப்படி உள்ள வந்தாரு, எல்லாமே தேர்தல் ஆணையத்தை கேள்வி எழுப்புறோம்னா அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியை தாண்டி தாவேக்காவுக்கு என்ன அதுல ஆதரவு இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. தாமோதரன் அவர்கள்கிட்ட, பிரகாஷ் அவர்கள்கிட்ட, அதாவது நம்ம தாவேக்கா செஞ்சது சரியா, ஆளுநர் செஞ்சது சரியா, இதுல அடுத்த கட்டமா தாவேக்கா இல்ல நீதிமன்றத்தை நாடி போறாங்க அப்படின்னா அங்க என்ன நடைமுறைகள் அப்படின்றது இருக்குல்ல. அடுத்த சாய்ஸ் அங்க போறப்ப இதை தடுக்க முடியுமா இல்ல தவிர்க்க முடியுமா அப்படின்றது. அதுக்குள்ள அக்னீஸ்வரன் சார் இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன அதாவது கவர்னர்கிட்டயே தாவேக்கா சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பொம்மை ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லியிருக்கு, ஸ்ட்ரென்த் ஃப்ளோரில் தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், நீங்கள் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த்தை கேட்டுட்டு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை டினை பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த சந்திப்பில் இதை சொன்னாங்க? ரெண்டாவது சந்திப்பில். அதுக்கு கவர்னரோட ரிப்ளை, எனக்கு அங்கேருந்து கிடைக்கிற சோர்சஸ், நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றது தான். நீங்கள் போங்க, நாங்கள் அதுக்கான பதில் சொல்கிறோம். சி, ஆல் தீஸ் ஆர் கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின்ஸ். ஓகே, அவர் அலோவ் பண்ணமா வானாமா, அது ஜனநாயகமா இல்லையா, கொள்கையா கோட்பாடா அப்படின்னு கேட்டால் கொள்கை, கோட்பாடு
நல்லது, அப்படி தான் இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு சம்பவமுமே யூனிக். கொலை செய்கிறது குற்றம்ன்றது ஜென்ரல், ஆனால் ஒவ்வொரு கொலையும் ஒரு சம்பவம், ஒவ்வொரு சம்பவமுமே ஒரு யூனிக்கான விஷயம். ஸோ இந்த ஆர்.என். ரவியோட பிஹேவியர் எல்லாமே மசோதாக்களை பிடுங்கி வச்சுக்கிட்டு அவர் வந்து அப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய ஜனநாயக மீறல் தான். ஆனால் அதுக்காக அவங்க எங்கே போக வேண்டியிருந்தது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வரும்போது அவர் ஜனாதிபதியை வந்து இழுத்து அதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த லீகல் பேட்டல்லாம் நடந்தது. இது வந்து தாவேக்கா வந்து அவங்க பண்ண தப்புகள் தான் இந்த நிலைமைக்கு காரணம். ஃபஸ்ட்டு தப்பு, நான் வந்து ஒரு வீட்டில் பொண்ணு எடுக்க போகிறேன்னு வைங்க என் பையனுக்கு, அந்த வீட்டுக்காரம்மாவை கையை உடைச்சிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளை கையை உடைச்சிட்டு அந்த வீட்லேயே போய் பொண்ணு கேட்டால் எப்படிங்க? தாவேக்கா யார் கையை உடைச்சாங்க? திமுக கூட்டணியில் திமுக கூட்டணி கட்சி ஆதரவு இல்லாமல் நீங்கள் வந்து ஏடிஎம்கே கிட்ட போகக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுறீங்க. அப்போ யார்கிட்ட போனோம்? திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளே போகணும், ரைட்டா? திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை நீங்கள் எப்படி கேட்கணும்? திமுக ஒரு 500-600 கோடி ரூபாய் செலவு பண்ணி 28 தொகுதிகளில் கஷ்டப்பட்டு போராடி அதில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற வச்சு வந்த ஒரு கட்சியை உடைச்சு கூட்டிட்டு போயிட்டு 2029 அது அப்ப காங்கிரஸ் மறுத்து இருக்கலாம் இல்லையா? காங்கிரஸ் மறுக்கிறது ஒரு விஷயம், ஆனா உடைச்சது யாரு, கூட்டிட்டு போனது யாரு? இல்ல பெரும்பான்மைக்குன்னா அவங்க எந்த பக்கம் இருக்க எல்லா கட்சிகள்கிட்டையும் தானே ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அவங்க அந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் ட்ரை பண்றாங்க. அப்ப காங்கிரஸ் விருப்பம் இல்லைன்னா அவங்க மறுத்து இருந்திருக்கலாம்ல, எங்களுக்கு திமுக கூட்டணி தான் முக்கியம்னு. அது ட்ரை பண்ற மெத்தட் இருக்கு மேடம், கொஞ்ச நெஞ்ச மெத்தட்ல எல்லாம் ட்ரை பண்ணலாம். காங்கிரஸை கெப்டின் அபேயன்ஸ் நாங்க கேட்டுட்டோம், அவங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கெப்டின் அபேயன்ஸ் சிபிஐ இருக்கு, சிபிஎம் இருக்கு, விசிகா இருக்கு, ஐயுஎம்எல் இருக்கு, எல்லாமே சேர்ந்து நாங்க கேட்குறோம், எல்லாருமே சேர்ந்து வாங்க, சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. இல்ல ஒவ்வொன்றும் தனி கட்சிகள் தானே, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்க இதுல பேசி தானே முடிவெடுப்பாங்க. தனித்தனி கட்சிகள் தான் மேடம். நீங்க வந்து திமுக கூட்டணியில முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க தூக்கி எடுத்துட்டு போயிட்டு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போற மாதிரி தூக்கி எடுத்துட்டு போயிட்டு, காங்கிரஸோட நிலைப்பாடு தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க வருவாங்களா, இல்ல காங்கிரஸ்குள்ளே அது போன்ற எண்ணங்கள் இருக்கட்டும் மேடம், 10,000 இருக்கட்டும் மேடம், ஐ டோன்ட் டிஃபர். என் கேள்வி என்னன்னா, ஒரு அப்ப நீங்க ஏன் திமுக கூட்டணிக்குள்ள வந்து தேடுறீங்க? ஏன் விசிகாவை தேடுறீங்க? வேற யாரை ஏன் சிபிஎம் தேடுறீங்க? வேற யாரை தேடி இருக்கணும்? நீங்க வந்து உங்களுடைய ஏம் என்னன்றது வந்து பெரும்பான்மை காமிக்கணும். பெரும்பான்மை காமிக்கிறதுக்கு உங்க மதசார்பற்ற கொள்கையில இருக்கோன்றாங்க. அப்ப அந்த கொள்கையோட இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்ட அவங்க பேசுறாங்க, இதுல என்ன தவறு இருக்கு? அதான் மேடம், அப்படி பேசுறதுக்கு ஒரு முறை இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு, ஒரு மெத்தட். எங்க முறை தவறி இருக்காங்கன்னு நான் கேக்குறேன். ஆமாங்க, அந்த கூட்டணியில வந்து அவங்க ஒரு 500-600 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜெயிக்க வச்சு 5 எம்எல்ஏக்களை கொண்டு வர வச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஓவர் நைட்ல நீங்க ஹைஜாக் பண்ணுவீங்க ராகுல் காந்தியோட சேர்ந்து. பெரும்பான்மை அது இந்த டைம்ல தான் காமிக்கணும், இதுக்கான நேரம் இருக்கு. அப்ப அவங்க பேசதானே செய்வாங்க. அவங்க வந்து குதிரை பேரம் பண்ணலையே, கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்கறாங்க, அவங்க கொடுக்கறாங்க. அது நீங்க யூனிஃபார்மா பேசணும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மொத்தமா ஒட்டுமொத்தமா எல்லா கூட்டணியும் பேசியிருக்கணும்ன்றீங்க. நீங்க வந்து யூனிஃபார்மா பேசணும், ஒவ்வொருத்தர்கிட்டயும் நேர்ல போகணும். நீங்க இது வரைக்கும் பாஜகவை எதிர்த்து மதசார்பற்றதுன்னு நீங்க தான் சர்டிபிகேஷன் கொடுக்குறீங்க. இது வரைக்கும் விஜய் வந்து பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? இல்ல சார், அப்படின்னா அங்க ஒரு கம்ஃபர்டபுளான நம்பர்ஸ் இருக்கு, அந்த பக்கம் போய் கேட்டினாரு, அவர் ஆட்சி அமைச்சிருக்கலாம்ல. இல்ல மேடம், இது வரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ அந்த தொகுதிகள் மறுசீரமைப்பு சம்பந்தமா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பாராளுமன்றத்திலே டிஃபீட் பண்றாரு பிஜேபியை. அதுக்கு நீங்க ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? உங்க ஜனநாயகன் படம் யார் பிளாக் பண்ணா? பாஜக. அதுக்கு எதிராக நீங்க பாஜகவுக்கு எதிராக பேசுனீங்களா? பாஜக மற்றும் பல அப்படிதானே பேசிக்கிட்டு போனீங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா இன்னைக்கு கதை அவங்க காங்கிரஸோட தானே கூட்டணியில இருக்காங்க, பாஜக கூட இல்லல்ல. அதான் மேடம், இப்போ நான் சொல்றது முன்னாடி நீங்க ஃபியூச்சர்ல பாஜகவோட போக மாட்டீங்கன்றதுக்கு என்ன கேரண்டி? அப்படி காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டே பாஜக கூட போயிருவாங்களா? காங்கிரஸ் கழட்டி விட வேண்டியதான், 5 எம்எல்ஏ தானே. அதிமுக பாஜக இருக்கு, அதுதான் போறதுக்கான வாய்ப்பு இருந்து அவங்க போகாம தானே காங்கிரஸை சூஸ் பண்ணிருக்காங்க. நான் கேக்குறேன், அது இல்லங்க, காங்கிரஸை சூஸ் பண்ண மெத்தட் தப்பு.
காங்கிரஸை சூஸ் பண்ணிட்டு நான் தான் சொன்னேன், ஒரு வீட்டில் பொண்ணு எடுக்க போறீங்க, அந்த வீட்டில் ஒருத்தரை கை காலை அடிச்சு உடைப்பீங்களா? ஒரு ஆளை கை காலை அடிச்சு உடைச்சிட்டு நீங்க அந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்பீங்களா? அதுதான் பண்றாங்க இவங்க. இந்த மெத்தடாலஜி தப்பு. இந்த அரசியல் அணுகுமுறை என்பது தப்பு. நீங்க சொல்றீங்க எல்லா அந்த கூட்டணி திமுக இருக்க கூட்டணி கட்சிகளை அப்படியே இவங்க பேசி நீங்க எதிர்பார்க்க கூடாது. நீங்க காங்கிரஸ் தான் பெருசு, காங்கிரஸ் தான். இல்ல சார், எல்லார்கிட்டயும் தானே பேசுறாங்க, ஒவ்வொருத்தரா பேசிக்கிட்டே வராங்க. சரிங்க, இது வரைக்கும் விஜய் எங்கேயாவது போய் பேசினாரா? விஜய் இல்ல இப்படி பேசலன்றது அப்புறமா விஜய் ஏன்னா திருமாவளவன் அவர் பேசினாரு, எங்களுக்கு கால் பண்ணாரு, பேசினாரு அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. விஜய் பேசினதா திருமாவளவன் எங்க சொன்னாருன்னு எனக்கு தெரியல மேடம், அது நான் டிஸ்பியூட் பண்றேன். ஆனா இங்க இது வரைக்கும் நீங்க திமுக கூட்டணியை வந்து நீங்க அப்ரோச் பண்றது, திமுக கூட்டணியிலேருந்து ஒன்றை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக உடைச்சு கொண்டு போயிட்டு அப்ரோச் பண்றது. ஃபோர்ஸ்ஃபுல்லானா அவங்களே தானே ஆதரவு கொடுக்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. இதுல எங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா? அதான் மேடம், அவங்க கேட்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. ஆனா இயல்பா தானே நடந்துருக்கு. யாரோட ஓட்டை வாங்கி ஜெயிச்சாங்க? அவங்க யாரோட ஓட்டை வாங்கி ஜெயிச்சாங்க? காங்கிரஸ் வந்து திமுக ஓட்டை வாங்கி ஜெயிச்சுதா? திமுக தேர்தல் நிதி கொடுத்திருக்கா? அந்த தேர்தல் நிதி ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்களா? 28 தொகுதிக்கு 560 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்களா? அது இல்லாம ஒரு ராஜ்யசபா கொடுத்திருக்காங்களா? திமுக பெற்ற வெற்றிகள்லயும் இந்த கட்சிகளுடைய பங்களிப்பு இருக்கும் தானே? இருக்கும். நீங்க சொல்வீங்க காங்கிரஸோட பங்களிப்பு இல்லாம ஜெயிக்க முடியும். காங்கிரஸோட வாக்கு வங்கி எவ்வளோன்னு தெரியும் உலகத்துக்கு, திமுகவுடைய வாக்கு வங்கி எவ்வளோன்னு தெரியும் உலகத்துக்கு, யாருடைய பங்களிப்பு அதிகமா இருக்குன்னு தெரியும். ஸோ இதுதான் இவங்க பண்ணது. இது திமுகவை ஹர்ட் பண்ணிச்சு. அதே நேரத்தில் பிஜேபிக்கு 67லேருந்து ஒருத்தர் கூட இல்லாத ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுத்து அவங்கள வந்து அமைச்சரவையில் 3 அமைச்சராக நீங்கள் சேர்க்குறீங்க. 2029 வரைக்கும் கூட்டணி, உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி, பார்லிமெண்ட் தேர்தல் கூட்டணி எல்லாத்தையுமே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அது பிஜேபியை ஹர்ட் பண்ணும். ரைட்டுங்களா? பிஜேபியுடைய ஆள் தான் கவர்னர். அவர் வந்து பிஜேபியுடைய ரோலை தான் அவர் பிளே பண்ணுவார். அப்ப தாவேக்கு அந்த நிலைப்பாடுல மாறல, பாஜகவுக்கு எதிராக நின்று என்ன செய்யணுமோ அந்த நிலைப்பாடுல தானே அவங்க இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்லிய பாஜகவால் தான் எங்களுக்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. சசிகலா சொன்னாங்க. சசிகலாவுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் போது போயஸ் கார்டன்ல நின்று ஏறி வித்யாசாகர் ராவ் வந்து வாய்ப்பை மறுக்கும் போது சசிகலா சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது, நம்பர்ஸ் இருந்தது. இப்ப இல்ல அவங்க அதான் கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசிட்டு இல்லங்க. கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசுறது வேறங்க, பாஜக தான் காரணம்னு சொல்றது வேற. பேசணும்ன்றீங்க, பாஜக தான் காரணம்னு சொல்றது வேறங்க. இத பிரான்சிஸ் பாஸ்டன்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது தாவேக்கா தங்களுக்கு நெருக்கடி இருக்கு அப்படின்றத முதல்ல பேசல, கூட்டணிகளை சரியான முறையில் அணுகி இருந்தா இந்நேரம் ப்ராப்பரா இது பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் இருந்திருக்காதுல்ல அப்படின்ற கேள்வி. ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுக்கறப்ப அவங்க சரியா கொடுக்க மாட்டாங்க, கூட்டணிகளை சரியா அணுக மாட்டாங்க. இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே தாவேக்கா தான். உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம், எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சி அமைக்க கோரிக்கை கொடுங்க, அதை விட்டு விடுங்க, எதுக்கு இப்போவே அதை ஆதரவு கடிதம் கேட்குறீங்கன்றத யாருமே கேட்கல பாருங்க. நம்ம சபையில் கொடுக்குறோம், அது சட்டமன்றம் தானே பார்க்கணும். ஆர்டிகல் 163 பிரகாரம் கவர்னர் தான் சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஆர்டிகல் 164 அதனுடைய சிஸ்டத்தில் வந்து என்ன ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்றது தான் நம்ம பார்க்கணும். ஆர்டிகல் 163 என்ன சொல்லுதுன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சீஃப் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர். ஆர்டிகல் 163 Constitution of India allows the limited discretion to form in government formation. இது தெளிவா இருக்கு. இது பிரகாரம் அவர் சொன்னாரு கொள்கை கோட்பாடு அப்படின்னு சார் சொன்னார். ஆனால் கொள்கை கோட்பாடை காட்டிலும் அவர்களுடைய கவர்னருடைய நிலைப்பாடு மாறி இருக்கிறது என்பதுதான் பதிவு செய்ய ஆசைப்படுது. அது மட்டும் இல்ல, இவர்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் விஜய் அவர்கள். அவர் பாடலிலே என்ன சொன்னார்? மக்கள் தான் என்னுடைய மன்னர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இவர்களும் பல இடங்கள் பிரச்சாரத்திலே செல்லும் பொழுதெல்லாம் மக்கள் தான் என்று சொல்வதை காட்டிலும் தான் செய்த கடமைகளை பற்றி தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் உண்மையிலே ஆளுநர்கிட்ட போய் அவங்க கடிதம் கொடுக்கறப்ப அவங்களுக்கான நம்பர்ஸ் என்ன அப்படின்றத ஒண்ணு சொல்லியிருக்கணும் இல்லையா? அது சொல்ல தேவையில்லை மேடம், அது சொல்ல தேவையில்லை.
லார்ஜஸ்ட் நம்பர்ஸே தேவையில்லை மேடம். நம்பர்ஸே தேவையில்லை. இல்ல சட்டமன்றத்தில் நான் நிரூபிக்க தான் அலோவ் பண்ண முடியும். ஆளுநருக்கு முன்னாடி நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. சட்டமன்றத்தில் தான் போய் கன்வின்ஸ் பண்ணோம்ல. ஆளுநரை கன்வின்ஸ் நிரூபிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா நாங்க கன்வின்ஸ் நிறைய பண்றது ஆட்சி தரணுன்ற அந்த இதை வந்து இதை கன்வின்ஸ் பண்றதுதான் நிலைப்பாடு. கவர்னரோட நிலைப்பாடு இவங்களுக்கு கொடுக்க கூடாது என்பதுதான் நிலைப்பாடு. ஆனால் நீங்க நிரூபிக்கின்ற இடம் இங்க சட்டசபையில. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இன்ப அதிர்ச்சி இல்லை, ரொம்ப கஷ்டமான அதிர்ச்சி. எங்க அதிர்ச்சி? அதிமுக வந்து யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அவங்க தலைவர்கள். அதனால அவங்களை எல்லாரும் கூட்டி போய் பாண்டிச்சேரி உட்கார வைக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு? ஏன் பயப்படணும்? அங்கேயே நிலைப்பாடு மாறுது. சப்போஸ் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெட்டிஷன் கொடுத்தா கூட அவங்க பி டீம் சொல்லிக்கிட்டு இருந்த ஏ டீம் அவர்களும் பி டீமோட சேருவாங்க. அப்போ பிஜேபி வந்து வரலையாங்க. அதாவது நம்ம பேசுறது ஒண்ணு, செயல்பாடு ஒண்ணு. நம்மளை தனிப்பட்ட தாவேக்கா இருக்கு, அதுல அவங்க சரியான முறைகள்ல செயல்படல, அதனாலதான் இந்த தாமதமும் இந்த பிரச்சனைகளுமே அப்படின்றாங்க. அப்படி கிடையாது மேடம். சரியான முறையில செயல்படுவதற்கு புது கட்சியாக இருந்தாலும் சிறிய தலைவர்கள் 66 தலித் மக்கள்களை உருவாக்கிய கட்சி. இதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் என்னுடைய கேள்வி. சார், அவங்க ஆட்சி அமைக்கணும்ல, அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது சரியா செய்யல அப்படின்னு. அப்படி 66 தலித் தலைவர்களை எங்க உருவாக்குனாங்க? 26 சீட்டு பொது இதுல வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. 26 சொல்றேன். 26 இல்ல 26. 26 தனித்தொகுதி இருக்குல்ல சார். அவங்க உருவாக்குனது சரி. இப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த முதற்கட்ட பணிகள்லயே தவறுகள் நடக்குது தாவைக்கால அப்படின்றாங்க. ஆமா, தாவைக்கால நடக்கல. இது வந்து மற்றவர்களுடைய மீடியானுடைய பிரஷர்ல அவரை வந்து கவர்னர் வந்து நிலைப்பாடு மாறி இருக்கிறார். இவ்வளவுதான் விஷயம். மீடியாவோட பிரஷரால கவர்னருடைய நிலைப்பாடு மாறி இருக்கா? கடைசியில எல்லாம் மீடியா மேலதான் வரும். இல்ல என்னன்னா, ஆளுநர்களை வைத்து பாஜக ஒண்ணு செய்யுது அப்படின்ற குற்றச்சாட்டு மற்ற கட்சிகள்லாம் சொல்றாங்க, பாஜக அழுத்தம் தருது அப்படின்னு. ஆனா நீங்க மட்டும் தான் மீடியா அப்படின்றீங்க. இல்ல மீடியாவில இவங்க சொல்றதை வச்சுதானே அவர் கேட்கிறார். யாராவது இவங்க சொல்றாங்கல்ல தலைவரை பார்த்தாங்களான்றாங்க. நான் சொல்றேன், இதே டிஎம்கே என்னோட ஆட்சி அமைக்கும் போது தலைவர்களா போய் பேசுறாங்க. அதுக்குள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் எல்லார்கிட்டையும் போவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அவர்கள் தாவேக்கா சரியா செய்யறாங்க. மக்கள் வந்து இளைஞர்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிற ஒரே கட்சி. அதை ஆள வைக்க வேண்டும் என்பதுதான் இடம் அளிக்கிறது, உறுப்பினர்களுக்கு இடம் கொடுத்தது, அவங்க தேர்ந்தெடுத்தது, இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க ஆட்சி அமைச்சிருக்கணும். ஆனா அது நடக்கல. அப்ப அந்த இடத்துல தாவேக்கா மேல தவறு இருக்கா? தாவேக்கா ஒழுங்கா கையாளலையா இல்ல ஆளுநர் மேல குற்றமா? ஆளுநர் மேலதான் தவறு மேடம். ஆளுநர் தான் தவறு. அவர் கொடுக்கணும். நீங்க வந்து இப்ப ஆளுநர் செய்யாததுக்கு என்ன காரணம்? நிலைப்பாடு, அவருடைய நிலைப்பாடு சரியில்லைன்றதான் என்னுடைய பதில். அவர் யாருடைய நிலைப்பாடு யாருக்கு ஆதரவா எடுக்கிறாரு, யாருக்கு ஆதரவா எடுக்கிறாரு, யாருக்கு எதிராக இருக்காரு? நீங்க நிலைப்பாடு வந்து நிச்சயமாக இவர்கள் வரக்கூடாது என்பதற்கு தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இப்ப அடுத்த இந்த கட்டத்துல வந்து இந்த அவர் சொன்னார்ல SR பூமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, பிரான்சிஸ் பாஸ்டன் சார், அதாவது ஆளுநருக்கு கொடுத்த கடிதத்தில் இருந்த விவரங்கள், அதில் பிள்ளைகள், அதனாலேயே இந்த தாமதம் அப்படின்றது. இன்னொன்று, கூட்டணி கிட்ட கேட்குறப்போ இது வந்து திமுகவில் இருந்து அதில் வெற்றி பெற்று வந்த கூட்டணிகள், நீங்கள் அவங்கள வந்து எப்படி பிரிச்சிருக்கீங்க, இல்லைனா அதில் நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள், இதெல்லாமே நம்ம தாவேக்கால வந்து அதை அவங்க சரியாக பண்ணலை அப்படின்ற குற்றச்சாட்டு. இது தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன? கூட்டணியிலேருந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா எதுக்காக வராங்க? தன்னுடைய தொகுதியில வந்து தேர்ந்தெடுத்த மக்களை பார்ப்பாங்களா, இல்ல கூட்டணியை உருவாக்குனவங்களை பார்ப்பாங்களா? கூட்டணியை தேர்ந்தெடுத்த மக்களை தான் பார்க்கணுமே ஒழிய தன்னுடைய தொகுதி மக்களுக்கு என்ன தேவை, நம்ம என்ன செய்ய முடியும், இப்படியே அமைதியா இன்னொரு 5 வருஷம் இருந்தோம்னா என்ன ஆகும்? அந்த 118 அப்படின்ற நம்பர் ரொம்ப முக்கியம். அப்ப இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை முதலமைச்சராக யார் ஆக போறா? அப்ப விஜய் தான். அவரு போய் நேரில் சந்திக்கிறதோ இல்ல ஆதரவு கோர்றதோ எந்த வகையில ஏன் அதை செய்யல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல. அவர் வந்து ஓப்பனாவே எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க, சில பேருக்கு போன்லயும் தொடர்பு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் கொடுக்க முடியாது. ஆனா அவங்க செஞ்சது கரெக்டா செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய காதலி
கூட்டணி கட்சி அவங்க எங்கள் வீட்டுக்கு மாற்றுப்பெண்ணா வர ஆசைப்பட்டாங்கன்னா அது தப்பா? அது தப்பு இல்லை. ஆனா நம்மளுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்கள நாங்களா போய் அவங்கள உடைச்சிட்டு வாங்க பேரம் பேசி கொடுத்தாதான் தப்பு. இவ்வளவும் பேரம் பேசல சரி, ஆனா போய் அந்த கூட்டணியில எங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்னா அந்த தலைவர்களை இந்த தலைவர் சந்திக்கலையே, இது நடைமுறையில இது வந்து சரியா இன்னும் கையாண்டிருக்கணும் அப்படின்றாங்கல்ல. அதாவது தொலைபேசி, ஏன்னா நெருக்கடியான நேரம், குறுகிய காலகட்டம், குறுகிய காலகட்டத்தில் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை முதல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். வாலண்டரியாக காங்கிரஸ்காரங்க வந்திருக்காங்க. இப்ப அவங்க காங்கிரஸ்காரங்க வந்திருக்காங்கனால அவங்கள வந்து நம்ம தான் காரணம்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி நான் அடுத்த கூட்டணி கட்சியில இருந்து நாளைக்கு வந்தாலும் மேஜர் பெரிய கட்சி கூட வரலாம், இல்ல பெரிய கட்சி வராம எங்களுக்கு ஆட்சி அமைங்கன்னு சொல்லி அவங்க பெட்டிஷன் கொடுக்கும் போது திராவிட முன்னேற்றங்களும் அவங்களோட போய் நாங்களும் ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்க பி டீம்ல உள்ளவங்கள ஏ டீம் காரங்க போனாங்கன்னா அப்ப பிஜேபியோட தொடர்பு இருக்கா இல்லையான்றதான நம்மளுடைய கேள்வி. அதனால தாவக்கா கரெக்டா தன்னுடைய நிலைப்பாடுல கரெக்டா இருக்காங்க. நிச்சயமாக இதை ஃப்ளோர் தான் டிசைட் பண்ணணும், கவர்னர் டிசைட் பண்றது கிடையாது. கவர்னர் டிசைட் பண்றாருன்னா ஏதோ நிலைப்பாடு மனநிலை அவர் வந்து எதை செய்யணுன்றதுக்கு யோசிக்காத வழிமுறைகளை அவர் கொடுக்கல. அவர் நிலைப்பாடை வந்து சரியா செஞ்சாருன்னா நிச்சயமா தாவேக்கா கொடுக்க. நீங்க கடைசி வரைக்கும் அவருடைய நிலைப்பாடுன்றீங்க, அதுல அழுத்தம் இருக்குமா அப்படின்னா மீடியா மேல சொல்றீங்களே தாண்டி அதுல உண்மையிலேயே அங்க என்ன இல்ல உங்களுக்கான அழுத்தம் அதெல்லாம் வெளிப்படையா பேச மாட்டீங்களே. இல்ல மேடம், நான் ஒண்ணு சொல்றேன், நான் மீடியாவை சொல்லல. எல்லா செய்திகளும் பாதி செய்திகள் அடுத்த கட்சிக்காரர்களுக்கு எப்படி தெரியும்? மீடியா மூலியமா தான் தெரியும், யார் மூலியமும் தெரியாது. ஆனா மீடியா வந்து தப்பு செய்யாது. ஒரு தடவை சொன்னா 1 கோடி மக்களுக்கு போய் சேரக்கூடியதுதான் இன்னைக்கு மீடியா. அது தவறு கிடையாது. இவரு கிரிமினல்கள் ஏதாவது செஞ்சாங்களாங்க, அவங்கள போய் வம்புழுத்து இருக்காங்களா? இல்ல இப்போ நீங்க இல்ல நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோமே, ஆளுநர் அவருடைய நிலைப்பாடு அது இப்படி இருக்குன்றீங்க, அவர் இப்படி முடிவெடுப்பதற்கு ஏதாவது அழுத்தம் இருக்கா? இல்ல உங்க அதாவது தாவேக்கா தரப்புலதான் அவங்க சரி செய்ய வேண்டியது இருக்கா? அவங்க சரியான முறையில போனா அவரு வந்து சரி நீங்க ஃப்ளோ டெஸ்ட் பண்ணுங்கன்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சுப்பிரமணிய சாமியே சொல்லியிருக்காரு, ட்விட்டர் போட்டிருக்காரு. அது ஏன் அதை பார்த்துதான் எல்லா தொழில்துறை தலைவர் முதற்கொண்டு எல்லாருமே பேசியிருக்காங்க. அதனால இதை வந்து சாதாரண பேசல. இன்னைக்கு காலையில அக்னீஸ்வரன் சார் கேட்கிறேன். அக்னீஸ்வரன், அதாவது என்னன்னா அவர் இன்னும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு, ஆனா அந்த வாய்ப்பு போறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வாய்ப்புகள்லாம் அறைவாகுமோ? நம்ம சார் ஒரு வார்த்தை கடைசியா சொன்னார், முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயா சுப்பிரமணிய சாமியே இதை சொல்லியிருக்கிறாரு, ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு. அதே ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கிறாரு, ஏப்பா வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, ஜப்பான் அவங்களே வந்து இந்த ஒரு பேப்பர்ல சீல குத்தி போடுறதானப்பா இருக்கு, இந்தியா என்னப்பா அதை விட பெரிய வளர்ந்த நாடாப்பா அப்படின்னு சொல்லுது. அதுதான் எங்கள் கேள்வியும் கூட. பிரச்சனை எனக்கு என்னன்னா அது தாவேக்காவுக்கு தான் போச்சுன்னு எப்படி இவ்வளவு உறுதியோட சொல்றீங்க? நான் என்ன கேக்குறேன், இதே மாதிரி கலைஞர் கருணாநிதியும் கேட்டார். ஜெயலலிதா அம்மா அன்னைக்கு சொன்னாங்க எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னாங்க. உடனே கலைஞர் கேட்டார், அப்படியா, ஓ வெற்றி பெற்றால் வீர வரலாறு பேசுறீங்க, தோல்வியுற்றார் இயந்திர கோளாறா அப்படின்லாம் கேட்டாரு. அதைத்தான் நாங்களும் இப்ப சொல்ல வரோம். இயந்திர கோளாறா என்பது கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அம்மா அதை நம்பவே இல்லை. ஆனால் எனக்கு என்னன்னா இப்ப திருப்பத்தூர்ல நடந்தத இது ஏற்றுக்கொள்றீங்களா? அங்க நின்ற திருமாறன், அங்க நின்ற முன்னாள் அமைச்சர் திரு பெரிய கருப்பன், அங்க வெற்றி பெற்றது யாரு? அப்ப ஒரு ஓட்டுல தோத்து போயிட்டாருப்பா. இதே மாதிரி எத்தனை பேர்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்ற ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிற. அது ஒரு புறம் இருக்கட்டும். குளத்தூர்ல 24 சுற்றுல 5வது சுற்று மட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலை வருகிறார். மீதி 23 சுற்றுலையும் புதுசா வந்த கட்சி. அப்புறம் எப்படி திமுகவுக்கு இத்தனை தொகுதிகள், அதிமுகவுக்கு இத்தனை தொகுதிகள், அப்ப அது எப்படி கிடைச்சிருக்கு? அதத்தான் நான் கேக்குறேன். இது தேர்தல் ஆணையம் கொடுத்த வெப்சைட் தான். நான் தனியா நானே உட்கார்ந்து அப்படி ஞானம் பண்ணி வரல. இப்ப என்னன்னா அதெல்லாம் விட்டுருவோம், இப்ப கதைக்கு வருவோம். இல்ல அப்படினா தனிப்பெரும் மெஜாரிட்டியா தாவேக்கா வந்திருக்கும்ல. அதத்தான் இப்ப சொல்ல வரேன். உடனே கேப்பீங்க பாஜக வெற்றி பெறலையே. நீங்க சொல்ற மாதிரி ஈவிஎம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கணும், இல்லனா திமுக ஆளும் தரப்பா திமுக வந்திருக்கணும், இல்லனா முதன்முறையா களத்துல வர தாவேக்கா அவங்க தனி பெரும்பான்மை வந்திருக்கலாம்ல. எந்த விதமா நீங்க லாஜிக்கா யோசிச்சாலும் அது கேள்வி தானே வருது.
இந்தியாவில் காங்கிரஸ் இல்லாத இந்தியா வேணும். சுருக்கமா. தமிழ்நாட்டில் கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு வேணும். 60 வருஷத்துக்கு பிறகு இது நடந்திருக்கா? அதை விடுங்க. இந்தியாவிலேயே 3 பேர் தான் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. யார் யாரு? மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி தோல்வியுற்றார். தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொந்த தொகுதியிலே தோல்வியுற்றார். பினராயி விஜயன் தோல்வியுற்றார். அப்படியே கொண்டு போய் இந்த திருப்பத்தூரை பாருங்க. ஆகையினால இது அப்படி விட்டுருவோம். அது வந்து வழக்கு போடணும், அது பண்ணல வேற. இப்ப நான் அங்க வந்துடுறேன். 2005ல லாலு பிரசாத் அவங்களுடைய மனைவி ராபரி தேவி அங்க வந்தார். அங்க ஆட்சி அமைக்க கோருனாங்க. என்னது? தனிப்பெரும் மெஜாரிட்டி, அப்புறம் உச்ச நீதிமன்றம் போச்சு, அது வேற. இப்ப எடியூரப்பா கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க? பஸ்ல ஏத்திக்கிட்டு இங்க இருந்து எங்க வரைக்கும், டெல்லி வரைக்கும் போச்சு. இங்க இருந்து வேற ஒரு இதுக்கெல்லாம் கொண்டு போனாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்னை பாஜக தடுக்கிறது என்று தாவேகா தலைவர் ஏன் சொல்லல? நன்றி. விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. தி கோர்ட் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.